எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 54வது பிரவச்சனம். 54வது பிரவச்சனம் என்ன சொன்னார்ன்றது சொல்கிறேன், கேளுங்க. அவன் என்ன சொன்னா, ராமானுஜர் வந்து கேட்டு இருக்கா இல்லையா, கேட்கும்போது இது 54வது பிரவச்சனம். இதை சொல்கிற அடுத்தது, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே அப்படிங்கிறது அவரோட பிரவச்சனம். இது என்னன்னா ஆஞ்சநேயரை பற்றினது. ஆஞ்சநேயருக்கு பேர் சிறிய திருவடின்னு ஒரு பேர் உண்டு. பெரிய திருவடின்றது வந்து கருடாழ்வார், சிறிய திருவடின்றது ஆஞ்சநேயர். பெரிய திருவடி, சிறிய திருவடி, அதுதான் இங்கே சொல்ல. திருவடியை போல, திருவடின்றது ஆஞ்சநேயரோட பேர். அதை சொல்ற. இன்னைக்கும் நீங்கள் ஹரித்வார் போனீங்கன்னா மன்சாதேவி கோயில்னு ஒன்று இருக்கு. மன்சாதேவி டெம்பிள்னு மலை மேலே இருக்கும். அஞ்சனாத்திரி மலை அது. திருப்பதியில் இருக்கிறது ஒரு அஞ்சனாத்திரின்னு சொல்ற. திருப்பதி மலை பேரும் அஞ்சனாத்திரி தான், அந்த மலை பேரும் அஞ்சனாத்திரி தான். அஞ்சனாத்திரி கருடாத்திரின்னு 2 மலை. அந்த 2 மலைக்கு நடுவில் தான் அந்த மன்சாதேவி கோயில் இருக்கு. அந்த மன்சாதேவி தான் அஞ்சனாதேவி. அந்த மன்சாதேவியோட மடியில் குழந்த மாதிரி ஆஞ்சநேயர் இருப்பார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அந்த சுற்றி வரும்போது, அந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர், குழந்தை ஆஞ்சநேயர், சின்ன குழந்தைய ஆஞ்சநேயர் இருக்கிறது, அஞ்சனாதேவி மடியில் வச்சுருக்கிறது, கேசரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் அங்கே. இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் அங்கே படித்து வச்சுருக்கா. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து, ஆஞ்சநேயர் சாதாரண ஆள் இல்லை. ஆஞ்சநேயர் தான் ராமரை வந்து சுக்ரீவனோட அறிமுகப்படுத்தி நண்பனாக்கிறது. சுக்ரீவன் முதல்ல ராமரை பார்த்த உடனே இது ரிஷியமுக பருவத்தில் தான் ஒளிஞ்சு நிற்பான் சுக்ரீவன். அது என்னன்னா வாதாபி துந்துபின்னு ஒரு ராட்சசன். சாரி, வாதாபி இல்லை, வாதாபி அது வந்து வல்லவன்றது வந்து அகத்தியர் சாப்பிட்டது. துந்துபின்னு ஒருத்தன் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் பெரிய அரக்கன். அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவனை வந்து வாலி அவனை அடிப்பான். வாலிக்கு இப்போ ஒரு இது உண்டு, எதிராளியோட சக்தி பாதி இவனுக்கு சேர்ந்துடும். பாதி சேர்ந்து போச்சுன்னா இவனோட ஒரிஜினல் சக்தி வேற சேர்றதில்லை. சேரும்போது வாதி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவனோட பாதின்றது பெரிய இதுவாக இருக்கும்போது இவனோட பவர் சேரும்போது கம்மியாயிடுது இல்லையா. அதனால அவனை ஒன்றுமே பண்ண முடியாது இவரால். வாதாபியை வாலியால் அந்த வாதாபியை சண்டை போட்டுட்டே ஓடியே வருவான். வாதாபி ஓடி வந்து சுக்ரீவனை தான் அடிப்பான். சுக்ரீவன் அடிக்கும்போது வாலி வந்து தடுத்து வாலி சண்டை போடுவான். வாலி சண்டை போடும்போது வாலி அவனும் ஒரு குகைக்குள்ளே போயிடுவான். இந்த வாதாபி ஒரு குகைக்குள்ளே போனோடனே வாலி என்ன பண்ணுவான், வெளியில் சுக்ரீவனை கூப்பிட்டு, நீ இங்கேயே காவலுக்கு நில்லு, நான் வர வரைக்கும். வேற யாரும் உள்ளே வந்தால் அவளை எதிர்த்து சண்டை போடு. இந்த வாதாபி வெளியில் போயிடக்கூடாது, அது துந்துபி வெளியில் போயிடக்கூடாது, அதை பார்த்துக்கோ. அவன் உள்ளே போய் வகையாக மாட்டின்ட்டான், போகிறதுக்கு வழியில் நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறான். உள்ளே போய் போகிற அப்பகலை ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆக போகிறது. வரவே இல்லை வாதாபியும் வரல, வாலியும் வரல. இவன் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறான், எவ்வளோ கூப்பிட்றான் சுக்ரீவன். வாலின்னு கூப்பிட்றான், வாலியை காணும், வாலி சத்தத்தையே காணும். உடனே என்ன பண்ணிடுறான், கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தா பெரிய 6 மாதிரி ரத்தம் ஓடி வருது உள்ளேருந்து 6 மாதிரி ரத்தம் ஓடி வருதுன்னொடனே, ஆஹா வாலியை கொண்டுட்டான் போல இருக்கு அப்படின்னு மிஸ்கஸ் பண்ணிடுறான் இவன். சுக்ரீவன் மிஸ்கஸ் பண்ணிட்டு வாலியை கொண்டுட்டான். இந்த துந்துபி வெளியில் வந்தால் நம்மளையும் விடமாட்டான், நம்ம நாட்டையும் விடமாட்டான். இந்த துந்துபி வெளியில் வராத அளவுக்கு பெரிய பாறாங்கல் ஒன்று எடுத்து மூடிட்டு அந்த புகையை நல்லா பேக் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே சொல்லிடுவான், நாட்டில் இல்லாத மாதிரி ரத்தம் வந்து வாலியாக செத்து போயிட்டான் போல இருக்கு, நான் கதவு போட்டு அந்த பெரிய பாறாங்கல்லை போட்டு மூட்டு வந்துட்டேன், ராஜ்யத்தை ஆளணும், நான் ஆண்டுட்டு இருக்கேன், ராஜ்ய சிம்மாசனத்தில் பட்டமும் கட்டிட்டுருவான். இவன் பட்டத்தரசன் ஆகிடுவான். அரசன் ஆன அப்புறம் இந்த வாலி உள்ளே சண்டை போட்டான் இல்லையா, போய் அடிச்சு கடைசியில் துந்துபியை கொண்டுடுவான். வருஷக்கணக்கில் சண்டை போட்டு இந்த துந்துபியை கொண்டு வாலி வெளியே வருவான். வாலி வெளியில் வரும்போது பார்த்தா ஒரே இருட்டாக இருக்கும், குகை மூடி இருக்கும். அந்த பாறாங்கல்ல பரட்டி உருட்டிட்டு வருவான். பார்த்தா வெளியில் சுக்ரீவன் இல்லைன்னா நாட்டுக்கு வந்து பார்ப்பான். நாட்டில் சுக்ரீவன் வந்து அரசனாக இருப்பான். ஆஹா, நம்மளை கொண்டுட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இவன் அரசனாயிட்டான், அதுக்காக தான் இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு கோவம் வந்து சுக்ரீவனை அடிப்பான். சுக்ரீவனை அடிக்கிறதுனா சுக்ரீவன் எவ்வளோ கெஞ்சுவான், நான் நாட்டை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நான் எனக்கு நாட்டு ஆசை இல்லை, நாட்டை ஆடுறதுக்கு ஆள் இல்லையா இருந்தால் நான் வந்தேன், ஏதாவது நாட்டை காப்பாற்றணுமேன்றதுக்காக தான் நான் வந்தேன்னு எவ்வளோ கெஞ்சுவான். அண்ணா என்ன ஒன்றும் பண்ணாதான்னுவான். கெஞ்சுவான். சுக்ரீவன் காலை பிடிச்சிடுவான். காலை பிடிச்சிட்டு அவனை வாலியை வந்து காலை பிடிச்சின்னு கெஞ்சுவான் ஒன்றும் பண்ணாதுன்னு. ஆனால் அவன் கேட்க மாட்டான். வாலி விரட்டி சுக்ரீவன் ஓடாத இடம் எல்லாம் ஓடுவான்.
எங்கே ஓடினாலும் வாலி துரத்தின்னு வருவான். என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் ஓடிட்டே இருக்கிறது எவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்க முடியும்? இந்த நேரத்தில் ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ரிஷிமுகர்னு ஒரு ரிஷி, அவர் வந்து ஒரு மலையில் தவம் பண்ணிட்டு இருப்பார். இவன் என்ன பண்ணுவான், இந்த துந்துபியோட அடிச்சு தூக்கின்னு வெளியில் வந்தான் பார்த்தீங்களா, அந்த துந்துபியோட பணத்தை வானத்தில் வெளியில் வந்து ஆத்திரத்தில் ஆவேசத்தில் வானத்தில் விட்டறிவான் பாருங்க. விட்டறியும் போது நேராக போய் அது வந்து அந்த ரிஷிமுக பருவத்தில் அந்த ரிஷிமுகர் தவம் பண்ணிட்டு பாரு, அவர்கிட்ட போய் விழும். அந்த ஆசிரமத்தில் விழுந்த உடனே, மாம்சம் விழுந்த உடனே அந்த ஆசிரமத்தில் அவரால் இருக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவி எல்லாம் பண்ணிட்டு தன்னோட சிஷியர்கள் எல்லாம் விட்டு எல்லாம் பண்ண சொல்லி அதுக்கு மறுபடியும் எல்லாம் அதுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு உடனே இவருக்கு ஆத்திரமா ஒரு கோபமா ஒரு நம்ம சும்மா தானே இருந்தோம், நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட கொண்டு இது மாதிரி பண்ணிட்டான்னு உடனே இதை யார் பண்ணானோ அவன் வந்து ரெண்டாவது பயம் வந்துடும் இவருக்கு. யாராவது ராட்சசன் வராலும் வந்து பண்ணும். அந்த ராட்சசா யாராக இருந்தாலும் சரி, அவன் இங்கே உள்ளே வந்தான்னா இந்த மலையில் காலை வச்சான்னா அவன் மலை தலை சுக்குநூறாக வெடிச்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவார். இந்த சாபம் வாலிக்கும் கேட்டிடும். வாலிக்கு கேட்டிடும். வாலி எவ்வளவோ வெளியிலேருந்து ஆளை விட்டு சொல்லி பார்ப்பான் ரிஷிமுகர்கிட்ட. ரிஷிமுகர் அதெல்லாம் கேட்க மாட்டேன், அவ்வளோதான் சாபம் தான்டுவார். இங்கே வராது, அவனை அங்கே இங்கே எடுத்துக்க சொல்லிட்டுவார். அங்கே இருப்பார். அதை தெரியும் சுக்ரீவனுக்கும் தெரியாது. சுக்ரீவனுக்கு அது தெரிஞ்சவொடனே ஓடி வந்து இந்த ரிஷிமுக பருவத்தில் பூந்துட்டுருவான். ரிஷிமுக பருவத்தில் பூந்துட்டு வாலியால் வர முடியாது. அங்கே தான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு இருப்பான். அந்த நேரத்தில் என்னென்னா, ஆஞ்சநேயர் வந்து அங்கே வரார். ஆஞ்சநேயர் அங்கே வரும்போது ஆஞ்சநேயர் வந்து சூரியனுடைய சிஷ்யன். சூரியன் தான் ஆஞ்சநேயருக்கு ஆச்சாரியன். சூரிய புத்திரன் வேறு, அது அவருக்கு வந்து அந்த வாயு புத்திரன். சூரியனுக்கு வந்து ஆச்சாரியன் அவர். அருணைக்கும் இவருக்கும் பிறந்தவன் தான் சுக்ரீவன். அருணைக்கும் அருணாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் தான் சுக்ரீவன், சூரியனோட பிள்ளை. அதே அருணாதேவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர் தான் வாலி. ஒரு நாள் வந்து சாவித்திரியோட இதால் சூரியன் உதயம் இல்லாத போயிடும். அந்த நேரத்தில் ஒரு நல்ல அழகிய பெண் வேஷம் போட்டு இவர் சந்திரலோகத்தை போய் பார்த்துட்டு வரதுக்கு போக பாருங்க. அந்த அருணன்ற இவன் வந்து சூரியனோட தேரோட்டி. அவன் போகும்போது அவனை வந்து அந்த சந்திரன் அவனை கண்டு மயங்கிட்டு அவளுக்கு ஒரு குழந்தைய உண்டு பண்ணி கொடுத்துருவாங்க. ரிஷிப்பிண்டா ராத்தா காதுன்னு வளைய அடுத்த 2-3 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அந்த அருணாதேவி வந்துடுவான். அந்த குழந்தை தான் வாலி. அதை வந்து சந்திரன் வளர்க்குறான். அது சந்திர வம்சத்தில் வருது. இவன் இங்கே வந்தவொடனே இவளோட அழகை பார்த்து சூரியன் பார்க்குறானே. சூரியன் பார்க்குறான், நீ யாருன்னு கேட்குறான். நான் தான் அருணன், இந்த மாதிரி பொன்னாடி வேஷம் போட்டுக்கேன்னு அவளோட அழகத்தில் வாங்கிட்டு சூரியனும் கூட சேர்றான். சேரும்போது அவளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் சுக்ரீவன். ஸோ சுக்ரீவன் சின்னவன், வாலி பெரியவன். வாலி சந்திரனோட பிள்ளை, சுக்ரீவன் வந்து சூரியனோட பிள்ளை. சரி, அவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து சூரியன்கிட்ட வந்து பாடம் படுத்து கற்றுட்டு இருப்பார். ஆஞ்சநேயர் வந்து ஆச்சாரியன் சூரியன் தான். ஆஞ்சநேயர் பாடெல்லாம் முடிஞ்ச உடனே அஷ்டாங்க யோகம்னு 10 விதமான யோகங்கள், 8 விதமான யோகங்கள் எல்லாத்தையும் கற்றுட்டுருவோம். எல்லாத்தையும் கற்றுட்டு வந்து இவர் வந்து கடைசியில் வெளியில் வரும்போது என்ன பண்ணுவார், ஆச்சாரியனுக்கு ஏதாவது இது கொடுக்கணும் இல்லையா, தட்சணை என்ன வேணும்னு கேட்பார். அப்போ சூரியன் என்ன சொல்வார், நீ பூமிக்கு போகணுன்னா அங்கே சுக்ரீவன் என்னோட பிள்ளை இருக்கான், அவன் வாலின்ற அவன்கிட்ட அண்ணங்கிட்ட மாட்டிட்டு அவசப்பட்டு இருக்கான், அதனால் அவனை எப்படியாவது காப்பாற்று, அவனுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற சரின்னு ஒத்துன்னு வந்துடுவார். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து தேடி வரும்போது தான் சுக்ரீவனை பார்க்குறார். ரிஷிமுக பருவத்தில் சுக்ரீவனை பார்த்தா யாருன்றது சொல்லிக்கிறார். நான் வந்து அவரோட அப்பாவோட சிஷ்யன் அப்படின்றத காமிச்சிட்டு எல்லாம் சொல்லிட்டு அவர் கூட இருந்துட்டு இருக்கும் போது தான் ராமர் அங்கே வரார். ராமர் அங்கே வரும்போது ராமரை பார்த்து ராமரை வந்து அவளுக்கு வந்து சுக்ரீவனுக்கு வந்து பயப்படாத, ராமரை கண்டு பயப்படாத, ராமரை நமக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்காருன்றதை சொல்லி ராமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை பண்ணுறார். ராமரும் என்னென்னா அதையே பண்ணுறார். வாலி சொல்லுவான், வாலி வந்து நீ எங்கிட்ட வந்திருந்தானா நான் உனக்கு பண்ணிப்பேன் இந்த உதவியை, இது என்ன இது, வாலியை வந்து நான் வந்து என்னோட வாலில் கட்டி என் குழந்தைக்கு இவனுக்கு வந்து நான் இது காமிச்சேன், எங்கள் வீட்டில் கொண்டு அவனை என் குழந்தைக்கு வந்து தொட்டிலில் கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவான் வாலி. கடைசியில் சாகும்போது நீ என்கிட்ட வந்தா நான் உனக்கு பண்ணியிருப்பேனே இந்த உதவியை, நீ போய் நீ அவங்ககிட்ட போயிட்டியே, சுக்ரீவன்கிட்ட போயிட்டியான்னு. அப்போ தான் அவர் சொல்லுவார், நீ செஞ்சது தர்மம் இல்லை, நியாயம் இல்லை, அநியாயம், அநியாயத்துக்கிட்ட நான் வரமாட்டேன். நீ ஒரு அநியாயம் பண்ண, ராவணன் ஒரு அநியாயம் பண்ணுறான், அவன் ஒரு அநியாயம் பண்ணி அங்கே ஒரு நாட்டை ஆண்டுருக்கா, நீ ஒரு அநியாயம் பண்ணி இங்கே நீ ஆட்டை ஆண்டுருக்க, அநியாயத்து வழியில் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, அதனால் நீ உங்கள்கிட்ட நான் உதவிக்கெல்லாம் வரமாட்டேன்
நான் சுக்ரீவன்கிட்ட ஏன் போனேன்னா அதுக்கு தான் காரணன்றது சொல்லுவார் இவர். சுக்ரீவனோடது நியாயமானது. சுக்ரீவன் கூட நாட்டை கொடுத்துறேன் நான் இல்லையா, கொடுத்துறேன்னு உடனே நீ வாங்கிட்டு போ, அவனை விட்டுற வேண்டி தானே. அவனையே துரத்தி நான் நாட்டையும் பிடிங்கிட்டு அவனை வந்து துரத்தி வச்சு அவன் மனைவியை கவர்ந்துட்டு ருமாதேவியை கவர்ந்து கொண்டு போய் நீ வச்சுக்கிட்ட, இதெல்லாம் நீ பண்ணிய நியாயமான்றதை கேட்பார். கேட்டால் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த மாதிரி அது இவர் வந்து அதுக்கப்புறம் ராமர் கூட இருக்கார். ராமர் சீதையை ராவணன் கொண்டு போயிடுறான். சீதை தேடி ராமர் போகிறார், ராவணன் அனுமான் போகிறார். இலங்கையை தாண்டி 100 யோஜனை தூரம் இலங்கையை வந்து தாண்டி இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு தாண்டியே போயிட்டு ஆகாசத்து பிரமா பறந்து போய் அங்கே கண்டுபிடிச்சி அசோகவனத்தை சீதை இருக்கிறத பார்த்துட்டு ராவணங்கிட்ட தூதும் போய் ஆஞ்சநேயர் மாதிரி பேசுறதுக்கு ஒருத்தர் கிடையாது, அவ்வளோ அழகாக பேசுவாராம். அந்த மாதிரி ஆஞ்சநேயரோட குணாதிசயமே அதுதான். போயிட்டு அங்கே போய் சீதையை பார்த்துட்டு ராவணனோட பேசி ராவணங்கிட்ட போய் தூது போய் ராமருக்காக வந்தது எல்லாம் ராமர் சொல்லலை, தூது போடலாம். ஆனால் இவராக நம்ம அங்கே போயிட்டு நம்ம அதை பண்ணிட்டு போயிடுவோம், ராவணனை பார்த்துட்டு அவனோட பவர் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லிட்டு அதையும் சொல்லி ராவணன் வந்து ஆஞ்சநேயரை வந்து அவமரியாதை பண்ணி அவரோட வாலில் துணியை கட்டி கொளுத்தி எல்லாம் பண்ணுவான். ராமரும் ஆஞ்சநேயரும் வந்து அவனோட அக்ஷயகுமார்ன்ற ஒரு பையனை கொண்டுடுவார். அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணுவார் அசோகவரத்தில். கடைசியில் இந்திரஜித்தோட பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு பிரம்மாஸ்திரம் அவரை ஒன்றும் பண்ணாது. ஆஞ்சநேயரை வந்து ஆஞ்சநேயர் வந்து சூரியனை பழமாக பறிக்க போனப்ப பிரம்மாவும் பிரம்ம தண்டத்தாலே அடிச்சுடுவார். அடிச்சு வைக்க வந்த உடனே எல்லாரும் வந்துடும். வாயு தேவனோட பிள்ளை இல்லையா, வாயு தேவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இந்த வாயு உலகத்தில் இல்லாத மாதிரி பண்ணிடுவார். உலகத்தில் எல்லாரும் மூச்சு தண்ண ஆரம்பிச்சிடும். தனியான உடனே எல்லாரும் ஓடி வந்து விழுவா. ரொம்ப என் பிள்ளை இது மாதிரி ஆகிட்டான், என் பிள்ளையை எழுப்பிக்கணும் அப்படின்வா. உடனே யமன் அவர் பிள்ளையை திருப்பி கொடுத்துட்டு அந்த கதையை கொடுக்குறது யமன் தான். அது மாதிரி நிறைய ஆஞ்சநேயருக்கு வந்து ஒருத்தரும் ஒன்று கொடுக்குறா. அதில் பிரம்மதேவன் கொடுக்குறது என்னன்னா, பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் பிரம்மாஸ்திரம் வந்து ஒன்று தீண்டும் போது நீ வந்து அதுக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் இருந்தேன்னா ஒன்றும் பண்ணாது, ஒன்று விட்டுருன்னுவார். அதே மாதிரி அங்கே வெறும் கட்டுப்பட்டு இருந்துட்டு அந்த இந்த பிரம்மாஸ்திரத்தை எழுதினப்ப ராவணன் அரண்மனைக்கு உள்ளே போயிட்டு ராவணனை பார்க்கறதுக்கு வழி பண்ணிட்டு ராவணனை பார்த்துட்டு பேசிட்டு ராவணன்கிட்ட முடியாதுன்னு உடனே ராவணன் வந்து என்ன பண்ணிடுறான், இந்த குரங்கை விடக்கூடாது, இந்த குரங்கு என் பிள்ளையை கொடுத்து வாலில் துணியை சுற்றி கொளுத்துணுவான். ஊரில் இருக்க இது வாழா ரொம்ப பெருசாக இருக்கும். இது இந்த வாழை வச்சுட்டு தானே பெருசாக பண்ணிட்டு இந்த வாலில் துணியை சுற்றி கொளுத்துணுவான். அந்த ஊரில் இருக்க எல்லாரோட துணியையும் எல்லார் வீட்டு துணிகளையும் கொண்டு போடுவா. எல்லாத்தையும் போட்டு சுற்றிட்டு அதில் எண்ணெயில் நினச்சி இந்த தண்ணியில் எண்ணெயில் நினச்சி நெருப்பு வச்சு விட்ருவா. நெருப்பு வச்சுட்டோம்னா அந்த நெருப்பு ஆஞ்சநேயரை சுடாது. ஏற்கனவே அக்னி பகவான் நான் சுட மாட்டேன்னு வரம் கொடுத்துருக்காரு. சீதையும் அந்த எரியதை பார்த்த உடனே இந்த நெருப்பில் வந்து என்னோட ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் நடக்கூடாதுன்னு அந்த ஒரு வரம் கொடுப்பான். என்ன பார்த்துக்குவாருன்னு அக்னி பகவான் வெடிப்பான். அதே போய் அவருக்கு ஒன்றும் நடக்காது ஆஞ்சநேயருக்கு. அதோட வருவார் ஆஞ்சநேயர் கொளுத்திட்டு அந்த லங்கையே கொளுத்திட்டு கடைசியில் கடலில் கொண்டு வாழை நினச்சி அணைச்சிட்டு சீதையை மறுபடியும் பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கனையாழியை வாங்கிட்டு, கனையாழின்றது கையில் போடுற மோதிரம், அந்த அதாவது முத்திரை மோதிரன்றாலே அது அந்த ரேர் இது. அந்த முத்திரை இருக்க மோதிரம் வந்து காமிச்சா அந்த ராஜாவோட உத்தரவு அவள் சொல்கிறத செய்யணுன்ற அர்த்தம். அந்த முத்திரை மோதிரத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வருவார். இவர் வரும்போது பார்த்தா இவர் அங்கேருந்து அவங்ககிட்ட இருந்து வருவார். வந்த உடனே ராமரை பார்ப்பார். ராமரை பார்த்த உடனே அந்த ராமர் வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப ராமருக்கு பிடிக்கும். ராமருக்கு வந்து அந்த கண்டேன் சீதைன்னு அந்த வார்த்தையை சொல்கிறாராம். முதல்ல சீதையை கண்டேன்னு சொல்லலையா, சீதையினா அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அதுக்குள்ள மயக்கம் வந்துட போகிறது ராமருக்குன்றதுக்காக முதல்ல கண்டேன்ற வார்த்தையை சொல்கிறாராம். கண்டேன்ற வார்த்தையை சொன்னோடனே அவர் யாரை பார்த்தேன்னு கேட்கும்போது சீதையை கண்டேன்னு சொல்லுவாராம். இவர் அது மாதிரி ராமரை வந்து அந்த அந்த ஒரு இதை காப்பாற்றி விட்டாராம். அதே மாதிரி எல்லாம் அணிஞ்சு கடைசியில் ராமர் பட்டாபிஷேகத்தப்ப சாப்பிட்றாரு இல்லையா, சாப்பிடும்போது ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறாரு. ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுக்குறதே தெரியல. ஆஞ்சநேயரை கட்டி பிடிச்சிட்டு தழுவிட்டு இதுதான் என்னால் உனக்கு செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இலையில எல்லா ரிஷிகளும் எல்லா முனிவர்களும் வந்து சுற்றி பந்தியில் உட்காந்துருக்கா. அத்தனை பேர் கிட்ட ஒரே இலையில எதிர் சைடில் நீ உட்காருன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் உட்கார சொல்லிட்டு ராமன் அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடுனாராம். இவர் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. எல்லாம் ராமர் சாப்பிட்டு அப்படி விட்டு வச்சுக்கிறாரு. அவர் சாப்பிடுனாலும் ஒரே இலையில 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம் எதிரும் புதிருமா. அதை பார்த்த உடனே ராமர் என்ன பண்ணுறா, நீ என்ன எனக்கு எல்லாம் வச்சுட்டியா, எனக்கு கிடையாது, இதுக்கு எல்லாம் வந்துதான்ட்டு அந்த இலையில நடுவில் கோடு போடுறாராம். அந்த கோடு தான் இன்றைக்கி வாழை இலையில் அந்த நரம்பு இருக்கு பாருங்க, அது சொல்கிறா பாருங்க. அந்த நரம்பு ராமர் போட்ட கோடுனால்தான் அந்த நரம்பு வருது. அணிலுக்கு முதுகில் 3 விரலை போட்டு கோடு போட்டது, அணிலுக்கு
இந்தியாவில் காட்டியிருக்கு, அதுவும் பர்டிகுலர் தமிழ்நாட்டில் காட்டியிருக்கு. அந்த மாதிரி அந்த முதுகில் 3 கோட்டோட இருக்கும். இந்த வாழையில நடுவில் இருக்கிற அந்த நரம்பு இருக்கு பாருங்க, அந்த நரம்பு வந்து ராமர் போட்ட கோடுன்னுவா. அது கீழே உட்காந்து சாப்பிட வச்சாராம். ஒரு இலையில உட்கார வச்சு சாப்பிட்டாராம். சீதை சொல்லுவா, நான் கூட ஒரு இலையில உட்காந்து ராமர் கூட சாப்பிட்டதில்லை, ஆஞ்சநேயருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவா, அவரை பெருமைப்படுத்துவா. அந்த மாதிரி அந்த இது வந்து இல்லை. அது மாதிரி ஆஞ்சநேயர் வந்து சாதாரண ஆள் இல்லை. ஆஞ்சநேயர் வந்து ராமரை ஆண்டும் போது லக்ஷ்மணன் வந்து சந்தேகப்படுறான், இது யார், இது யாராவது ராட்சசம் வந்து ஆஞ்சநேயர் மாதிரி வேஷம் போட்டு வந்து நம்மளை ஏமாத்துறானா, இது யார் இதுன்னு. அதில் ஆஞ்சநேயர் வந்து ராமரை சந்தேகப்படுறார். ராமர்கிட்ட ஒரு பிராமணன் மாதிரி வர்றார் வேஷம் போட்டு. பிராமணன் மாதிரி வரும்போது இந்த பிராமணன் யாருன்றது இவருக்கு சந்தேகம் வந்துடும் லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன் கேட்கும்போது ராமரை மட்டும் பார்த்துருவார். ராமர் பார்த்த உடனே இவன் ரிக்வேதம் தெரிஞ்சவன், நல்லா தெரிஞ்சவன், இவன் ரிக்வேதம் நிறையா சொல்கிறான். அதே மாதிரி இவனுக்கு சாமவேதம் தெரியுது. சாமவேதத்தை இசையோடு நம்மக்கிட்ட பேசும்போதே தெரியுது அவனுக்கு. சாமவேதத்தோட இசையெல்லாம் சொல்கிறான். அதனால இவன் வந்து பெரிய ஆள், இவனை வந்து ஈஸியாக நிற்காத, இவன் வந்து ஒரு சொல்லின்னு செல்வன். அது அப்போ தான் சொல்கிறார் ராமர். ராமர் தான் சொல்கிறார் ஆஞ்சநேயர் லக்ஷ்மணனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது, இவனை நம்பு, இவன் சொல்லின்னு செல்வன் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு பேர் சொல்லின்னு செல்வன் ஒரு பேர் உண்டு. அது மாதிரி ஆஞ்சநேயர் இல்லாத நேரத்தில் லக்ஷ்மணனும் சீதையும் ஆஞ்சநேயரோட பிரபாவத்தை பேசுவாளாம். எப்படி பண்ணான், எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்தான் அந்த ஆஞ்சநேயர், இவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்கானே, அந்த மாதிரி எல்லாம் வந்து பெரியது. அதே மாதிரி அந்த மோதிரத்தை கொண்டுறாரு ஆஞ்சநேயர். கொண்ட உடனே அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம எப்படி நம்ம போய் சிலவனில் போய் ஜெயிச்சு மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்தோம், இலங்கைக்கு தாண்டி போய் மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து ராமரை கொடுத்தோம், ராமருக்கு வந்து ஒரு இதை கண்டுபிடிச்சி கொடுத்தவன் நம்ம தான் அப்படின்னு அந்த ஒரு இருமாப்பு வந்துடுது. இருமாப்பு வந்த உடனே என்ன பண்ணுறார் ராமர் வந்து உடனே, அப்படியா இவனுக்கு இருமாப்பு வந்துட்டான்ட்டு ராமர் வந்து ஒரு பிராமணா வேஷம் போட்டுக்கிறார். பிராமண உருவத்தில் ராமர் அங்கே வரார். ராமர் வந்து எனக்கு வந்து ராமர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட பேசிட்டு போது ஆஞ்சநேயருக்கு வந்து அவசரமாக அந்த நித்திய விதிகளை முடிக்கிறதுக்கு அந்த இது வந்துடும், இயற்கை நேச்சுரல் கால் வேலை அது வந்துடும். ராமர் ஓட பார்க்கும்போது பார்த்தா கையில் அந்த கமண்டலமும் அந்த அவர் கொடுத்த மோதிரம் கனையாழியும், இந்த கனையாழியை நான் இதில் போட்டு போகிறேன், இந்த கமண்டலத்தை தண்ணிக்குள்ளே போட்டு இதை பாதுகாத்து நீங்கள் நாங்கள் வந்த உடனே கொடுங்கன்ட்டு போயிடுவார். போன உடனே அவரெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்னோட கதையாகி அந்த கமண்டலத்தை கொடுங்கன்னா அதை உள்ளே இருக்க போய் எடுத்துக்கொண்டுவார். உள்ளே போய் பார்த்தா எல்லா கனையாழியுமே எல்லாமே கனையாழி மாதிரி இருக்கும், எல்லாமே கமண்டலம் இருக்கும், எல்லா கமண்டலத்துலேயும் கனையாழிக்கும் ஒரு 1000 கமண்டலம் உள்ளே இருக்கும். எது இவர் கொடுத்ததுன்றது தெரியல. இப்போ அவன் கொடுத்தது எதுன்றது புரியல இவருக்கு. இவர் கடந்து தடுமாறின உடனே வந்து யார் இது பிராமணன்கிட்ட, இந்த பிராமண சுவாமி நான் கொடுத்த கமண்டலம் எதுன்னு எனக்கு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியலையான்னு. அப்போ அவர் எடுத்து கொடுத்துட்டு அப்போ சொல்லுவார், அப்போ வந்து நல்ல காலம் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க, ராமர்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும், உன் ராமரே நான் தான், உனக்கு எப்படி இப்போ உன்னால் கண்டுபிடிக்க முடியுதான்னு. அப்போ அந்த கர்வம் அழியிறது. அதுதான் ஆஞ்சநேயோட கர்வத்தை அழிக்கிறார். அழித்த உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், எனக்கு இனிமேல் கர்வம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும், அவரை சரணாகதி ராமரை. அது எல்லாருக்கும் வராதில்லை. இனிமேல் எனக்கு கர்வம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு சொல்கிற வார்த்தை எத்தனை பேர் பண்ணிவிடுவாரு, ஒத்தராலையும் பண்ண முடியாது. அதை பண்ணுறார் ஆஞ்சநேயர். அந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஆஞ்சநேயர் மாதிரி ஆயிட்டேனா அப்படின்ற. கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே, பார்த்தேன் கண்டேன் சீதையின்னு சொன்னேனா, நான் வந்து சிறிய திருவடி சொன்னாரே அது மாதிரி நான் வந்து சொன்னேனா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலையேனா. நான் இதில் ஆஞ்சநேயர் கதையெல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குது, அது நிறைய போகும், அது வேண்டான்ட்டு தான் விட்டேன். அது ரொம்ப பெருசாக சொல்லியிருந்தோம்னா அது கதையாடு. இந்த திருக்கோவில் கடைசியை நம்ம ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஆஞ்சநேயரோட ஹிஸ்ட்ரி தனியாக பெருசாக இருக்கு. அதை சொல்கிறா திருக்கோவில் பிள்ளை, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலேன்னு. அந்த மாதிரி நான் திருவதிரடி மாதிரி நான் வந்து சீதையை கண்டுபிடிச்சி வந்தேன்னா, நான் சாதாரண போர் வைக்கிற பொண்ணு என்னை வந்து இருந்தீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னுவா. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோத்த சொல்லிட்ட. இவருக்கு ராமருக்கு சந்தோஷம், இவர் ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அழகாக சொல்கிறாரே, இவ்வளோ அழகாக இவன் சொல்கிறான், இவன் போய் இந்த நாட்டை விட்டு போகிறேன், இவ்வளோ போக விடக்கூடாதுன்னு மனசில் முடிவு பண்ணிக்கிறார். இன்னும் இவளுக்கு என்ன தெரியாது கேட்கலான்ட்டு இன்னும் கேட்பார். சரி நீ அடுத்தது சொல்லுமா அப்படின்னுவார். இன்னும் நான் சொல்லணும், சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அடுத்தது சொல்லுவாள். நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.